Hi teachers. ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ் வேர்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சானட் 65 ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். ஸோ நம்ம வந்து ரீகால் பண்ணுறது தான் முக்கியமாக வந்து பார்க்கணும். ஸோ எல்லோரும் படிச்சிருப்பீங்க, படித்ததை நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் என்னோடய எம்சிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்கும் படிச்சுட்டு நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த வேர்ட் ஃபவுண்ட்லெஸ் மோஸ்ட் நியர்லி மீன்ஸ் ஃபவுண்ட்லெஸ்னு என்ன எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லிமிட்டட், எண்ட்லெஸ், மெசர்ட், டெம்பரரி. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, எண்ட்லெஸ். ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், த ஃப்ரேஸ் ஓ யர் ஸ்வேஸ் கேன் பி பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டர்ஸ். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ப்ரொடெக்ட்ஸ், ஓவர் பவர்ஸ், இக்னோர்ஸ், சப்போர்ட். ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஓவர் பவர். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், இந்த எக்ஸ்பிரஷன் whose action is no stronger than a flower, the word action refer to. அந்த வேர்ட் ஆக்ஷன் எதை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, பியூட்டி ஸ்ட்ரென்த். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன், த ஃப்ரேஸ் wreckful sage of பேட்டரிங் டேஸ் கன்வேஸ். அந்த wreckful sage of பேட்டரிங் டேஸ் வந்து எதை கன்வே பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜென்டில் பாசிங் ஆஃப் டைம், வைலண்ட் அட்டாக் ஆஃப் டைம், பீஸ்ஃபுல் சைக்கிள் ஆஃப் டைம், செலிப்ரேஷன் ஆஃப் யூத். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா த wreckful sage பேட்டரிங் டேஸ் வந்து எது கூட இது பண்ணுறாங்கன்னா கன்வே பண்ணுறாங்கன்னா. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, வைலண்ட் அட்டாக் ஆஃப் டைம். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், இன் சானட் 65 த வேர்ட் இம்ப்ரெக்னபிள் மீன்ஸ். இம்ப்ரெக்னபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, அனபிள் டு ப்ரோக்கன் இன்டு. ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், த ஃப்ரேஸ் டைம்ஸ் ஜஸ்ட் சிம்பிளைஸ். எதை வந்து இதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுது டைம் ஜஸ்ட்ன்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த ட்ரெஷர் பாக்ஸ் ஆஃப் டைம். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செவன்த் ஒன், த வேர்ட் ஸ்பாயில் இன் த லைன் ஆர் ஹூ ஹிஸ் ஸ்பாயில் ஆஃப் பியூட்டி கேன் ஃபர்பிட் மீன்ஸ். ஸோ இது வந்து எதை பர்ஃபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டிஸ்ட்ரக்ஷன், டிகே, பிளண்டர் ஆர் லூட், வேஸ்டட் எஃபர்ட். ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பிளண்டர் ஆர் லூட். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. எய்த் ஒன், இந்த ஃபைனல் கப்லெட் பிளாங்கிங் மெட்டஃபரிக்கலி ரெஃபர்ஸ் டு. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த பிளாங்கிங் வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மவுண்டிங் அண்ட் டெத், எட்டர்னல் ஃபேம் த்ரூ போயட்ரி, த டார்க்னஸ் ஆஃப் டைம், நாலேஜ் அண்ட் விஸ்டம். ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, எட்டர்னல் ஃபேம் த்ரூ போயட்ரி. எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. நைன்த் ஒன், வாட் இஸ் மீன்டு பை சேட் மாரலிட்டி ஓவர் சேஸ் திஸ் பவர். இது வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை வந்து மீன் பண்ணுறது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். டெத் டெஸ்ட்ராய்ஸ் ஈவன் த ஸ்ட்ராங்கஸ்ட் திங்ஸ். ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. டென்த் ஒன், த ஃப்ரேஸ் ஸ்விஃப்ட் ஃபுட் ஆஃப் டைம் சஜஸ். ஸோ இது வந்து எதை மென்ஷன் பண்ணுது, சஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டைம் ஸ்பீட் இன் டெஸ்ட்ராயிங் திங்ஸ், டைம்ஸ் கைண்ட்னஸ் இன் ஹீலிங் wounds, டைம் பேஷன்ஸ் இன் வெயிட்டிங், டைம்ஸ் காம் ப்ராக்ரஸ். ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா இந்த ஸ்வீட் ஃபுட் அது வந்து டைம் எதை சஜஸ்ட் பண்ணுறதுன்னா ஆப்ஷன் ஏ, டைம் ஸ்பீட்ஸ் இன் டெஸ்ட்ராயிங் திங்ஸ். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 11th ஒன், கேட்ஸ் ஆஃப் ஸ்டீல் ரெப்ரசன்ட். இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மேட் ஸ்ட்ரென்த் ஸ்டில் கான்கோர்ட் பை டைம். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, அதாவது மனுஷன் உருவாக்குனது ஆனால் வந்து என்னது டைம் வந்து அதை கான்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12th ஒன், த மெட்டஃபர் ஓ ஃபியர்ஃபுல் மெடிடேஷன் ரெஃபர்ஸ் டு. ஓ ஃபியர்ஃபுல் மெடிடேஷன் எதை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஓகே,
ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி த poet's fear of morality destroying beauty. 12th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 13th one the phrase oh known unless this miracle have might suggest இது வந்து எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். a religious miracle, the power of love, the miracle of poetry preserving beauty, natural immortality. ஸோ 13th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி த மிராக்கல் ஆஃப் போயட்ரி preserving பியூட்டி. 13th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து poetic device. 14th one which poetic device is dominant in the first quatrain phrase stone nor earth nor sea. இது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எந்த poetic device வரும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மெட்டனமி, சிமிலி, மெட்டஃபர், ஃபாலிசின்டடன். ஸோ 14th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஃபாலிசின்டடன். ஏன்னா நார்னு வந்தாலே அது என்ன சொல்லுவாங்க ஃபாலிசின்டடன். 14th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. 15th one the question does the poet rise about beauty. பியூட்டியை பற்றி என்ன இது வந்து poet வந்து கொஸ்டின் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 15th ஒரு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். who can defend it against time. ஸோ இதுதான் ரைஸ் பண்ணுவார். 15th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ. 15th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 16th one the jewel mentioned in the sonnet symbolize. the jewels வந்து எதை வந்து சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வெல்த், நேச்சுரல் ஒண்டர், ஃப்ரீசியஸ் பியூட்டி தட் ஃபேட்ஸ் வித் டைம், ராயலிட்டி. ஸோ 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஃப்ரீசியஸ் பியூட்டி தட் ஃபேட்ஸ் வித் டைம். 16th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். டைம் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் த சானட் அஸ் ஹேவிங் ஸ்விஃப்ட் ஃபுட் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ இது என்ன poetic division கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹைப்பர்போல், மெட்டஃபர், பெர்சானிஃபிகேஷன், சிம்பாலிசம். ஸோ 17th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் 17th கொண்டு என்ன ஆன்சர்னா பெர்சானிஃபிகேஷன்ஸ். 17th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 17th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 18th ஒன் the comparison of beauty with souls in the this sonnet is example of. இது என்ன poetic device கேட்குறாங்க. ஸோ 18th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ மெட்டஃபர். 18th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெட்டஃபர். ஸோ 19th ஒன் which object in sonnet 65 is associated with preservation rather than destruction. ஸோ எது வந்து அசோசியேட்டடாக இருக்குது ப்ரெசர்வேஷனோட டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பிராஸு, ராக், பிளாக் இங்க், ஸ்டீல் கேட்ஸ். ஸோ 19th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி பிளாக் இங்க். ஸோ 19th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 20th ஒன் which non-living thing is referred to as summer honey breath. எதை வந்து சம்மர் ஹனி ப்ரீத்னு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜுவல்ஸ், எர்த், பியூட்டி, ஃப்ளவர்ஸ். ஸோ 20th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஃப்ளவர்ஸ். 20th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, this is one of the stream for you. If you know the answer, kindly comment in box. Otherwise you have to know that it's also easy question for you. So black kings is the couplet stand for. இது வந்து எதை ஸ்டாண்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அது சானட்டை பற்றி தான். த சானட்ஸ் ஆல்சோ ஃபாலோ ட்ரெடிஷ்னல் குரூப் வித் சானட் 1 to 126 ஃபோக்கஸிங் ஆன் த ஃபேர் யூத் சானட். ஸோ இந்த 126 சானட் வரைக்கும் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஃபேர் யூத்தை பற்றி. அதுக்கப்புறம் 127 to 152 வந்து அவரோட டார்க் லேடி பற்றி. கடைசியாக உள்ள 153 அண்ட் 154 வந்து க்ரீக் சானட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. இது ஃபுல்லாமே என்னென்னா ஷேக்ஸ்பியரின் சானட்டை பற்றி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சானட் 104 ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.